பசங்க ஸ்கூலை முடிச்சு வந்த உடனே பீரோ, ஃப்ரிட்ஜு, கிச்சன்லன்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்கேன் பண்ணி விட்டுருவாங்க. கடைசியில் சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒன்று கிடைச்சா அதை சாப்பிட போவாங்க, இல்லைன்னா என்ன சாப்பிட வந்துடுவாங்க. இப்போது 6 வாழைப்பழம், 2 முட்டை எடுத்துருக்கிறேன். கூடவே 2 அச்சு வெல்லம். இது கர்நாடகாவில் அச்சு வெல்லம் தான் கிடைக்கும். வாழைப்பழம் நல்லா பழுத்திருந்தாலும் பரவாயில்ல, மேலே தோல் மட்டும் கருப்பாக இருக்கும், உள்ள பழம் நல்லா தான் இருக்கும். அதனால நம்ம யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த வெல்லம் தண்ணியில் கரைஞ்ச போதும், பாகு வர தேவையில்ல. அதனால நான் 300 ml அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 அச்சு வெல்லம் போட்டு கரை வச்சுக்கிறேன். இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் உரித்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாழைப்பழம் கூடவே 2 முட்டை ஒடிச்சு வச்சுருந்தா அது கூட இது சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னா ஏலக்காய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேணாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 1/2 கிலோ அளவுக்கு கோதுமை எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தா வாழைப்பழம், முட்டை சேர்த்துக்கலாம். கூடவே சிட்டிக்கை உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பு போடுறது வீடியோ எடுக்கலை. இப்போது நான் வெல்லம் கரைச்சி வச்சுருந்த தண்ணி வடிகட்டி வச்சுருக்கிறேன். அது கூட நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு கரைச்சப்போ மாவு கட்டி எல்லாமே இந்த மாதிரி நைஸாக கரைச்சிக்கோங்க. இது கூடவே உங்களுக்கு தேவைப்பட்டால் சிட்டிக்கே சோடா மாவு சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஆப்ஷனல் அதை வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். இப்போது கரைச்சி வச்சுருந்த மாவு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, இது பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போது ஒரு தோசைக்கல் வச்சு ரொம்ப ஃப்ளாட்டாகவும் இல்லாமல் ரொம்ப தடியாகவும் இல்லாமல் ஒரு அளவுக்கு ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு நெய் ஸ்மெல் பிடிக்கும்னா கண்டிப்பாக நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு திறந்துட்டு பொறுமையாக திருப்பி போட்டுக்கோங்க. இந்த சைடு திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ் வேக வச்சுக்கோங்க. இப்போது டேஸ்டியான ஹெல்த்தியான வீட் பனானா பேன் கேக் ரெடி. இதுக்கு நீங்கள் ஹனி, தேன் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.